நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, சிறப்பு, உற்சாகம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். எஸ், இந்த உற்சாகத்தோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. ஆண்டனி ஷீலா அப்படின்ற இருவர் தம்பதியினர். இந்த கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ லவ் மேரேஜ் பண்ணவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க, ஒரு அந்யூன்யமா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு 3 வருடங்கள் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போகுது. சிறப்பான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்றாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஃபீலும் வருது. நாட்கள் கடக்க 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 ஒரு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் குறித்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள எழுந்து அதனை குறித்து மன வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவையும் வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு 5 வருடம் கடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, கணவர் அவருக்குள்ள ஒரு மனசுல தோணுது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கே, பிரச்சனைகள் பெருசாயிட்டே இருக்கே, மனசுல ஒரு நிம்மதி இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, மனைவி கிட்ட போய் நம்ம கேட்கலாம், நம்ம போயிட்டு கவுன்சிலிங் போகலாமா அப்படின்னு சொல்லி. சரி, அந்த ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க அங்க போறாங்க அந்த மையத்துக்கு. அங்க ஒரு மருத்துவரை போய் அணுகுறாங்க. அந்த மருத்துவர் அங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. நீங்க இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ள அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க, நீங்க இதை செஞ்சு பாருங்க, 30 நாள் கழித்து நீங்க வாங்க, அதே மாதிரி இதே மனநிலையோட இருந்தீங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி என்னதான் பண்ணணும், என்ன சேலஞ்சிங் டாக்டர் அப்படின்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, காலையில எழுந்த உடனே உங்க மனைவியை நீங்க உங்க கரங்களால தூக்கிட்டு, உங்க கையால தூக்கிட்டு ஹால்ல கொண்டு போய் விடணும். இதை நீங்க 30 நாள் செய்யணும், கொஞ்சம் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. சரி ஓகே, டாக்டரே சொல்றாரு, நம்மளுக்கும் ஒரு மன நிம்மதி தேவை, நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து அதை செய்யறாங்க. செய்யறப்போ கணவன் தூக்குறாரு, மனைவியும் ஃபர்ஸ்ட் அது ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க, ஒரு வெக்கப்படுறாங்க. அது அப்புறம் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் போக போக அவங்களுக்குள்ள இருந்த புதைந்து கொண்டிருந்த அந்த காதல் வெளியே வருது. வெளியே வந்த உடனே அவங்களுக்குள்ள உணர ஆரம்பிக்கிறாங்க, ஓகே நம்ம இத்தனை நாளா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இவ்வளவு பெரிய சண்டை போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு 30 நாள் கழித்து மருத்துவர் பாக்குறாங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கணவர்கிட்ட எமோஷனலா ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் அவங்களை தூக்கும் போது அவங்களோட உடல் எடை எனக்கு தெரியல டாக்டர், அவங்க எனக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. அதே நேரத்துல நான் அது ஒரு பிசிக்கல் சேலஞ்சா எடுத்துக்கல, என் மேல அவங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, என்னை எவ்வளவு நம்புறாங்க அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு முடிவு அப்பதான் அந்த இடத்துல அவருக்கு எடுக்கவும் தோணுச்சு. சரி, என்னடா இது இவ்வளவு நாளா நம்ம நாட்களை வேஸ்ட் ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவருக்கு தோணுது. இதேதான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திலயும் நடக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் நம்ம விரிசல் விட்டுட்டு வெளியே போயிடலாமா அப்படிலாம் தோணுது. ஆனா உட்காந்து ஒரு 2 நிமிடம் பேசினா கூட போதும், ஒற்றுமைன்றது. நிச்சயமா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கதை. அந்த சிறப்பான ஒரு ஆலோசனை இன்னைக்கு நிகழ்ச்சி பதவியுடைய அன்பர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மேபி நாளையில இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில இதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒண்ணு கூட இருக்கு, கையில் மிதக்கும் கனவாணி நிலவாணி அப்படின்னு சொல்லி. மேபி அதெல்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் யாரும் போட்டாலும் போடுவாங்க. சந்தோஷம், ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான் நமக்கு தேவை. மகிழ்ச்சியோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
நம்பிக்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா இந்த இணைய காலை வேளையில் இந்த தலம் சின்ன விதையா அப்படின்னு இருந்தாலும் ஆலமர விதை பெருசானதுக்கு அப்புறம் பெரிய நிழல கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரிதான் நம்ம விதைக்கிற இந்த சின்ன ஒரு நற்சிந்தனை கூட நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சோ அப்படிப்பட்ட நம்பிக்கையோட இன்றைய நாளை நம்ம என்ன சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக கடவுள் வணக்கம் பார்க்கக்கூடிய சில நண்பர்கள் கடந்த வாரம் கோவிலுக்கு ஞாயிறு திருப்பலிக்கு போயிருந்தப்போ முடிஞ்ச உடனே பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும், எல்லா நண்பர்கள் ஒரு சில என்ன இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஒரு சில ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கடவுள் வணக்கத்துக்கு டாபிக் வந்து எப்படி எடுக்கிறீங்க, நீங்கள் பேசக்கூடிய டாபிக்லாம் ரியல் லைஃபோட மேட்ச் ஆகுது அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கல ஏதாவது நீங்க உங்களே அறியாம எனக்கு என்ன பண்ணுவீங்க, டாபிக் கொடுப்பீங்க, ஏதாவது நீங்க பேசுறப்ப எனக்கு தோணும், அப்புறம் அதை நம்ம அப்படியே டெவலப் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம் கடவுள் வணக்கத்துல அதை எடுத்து பேசுவோம் அப்படின்னு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் தான் என்ன சொன்னார்னா, சோ ஒரு மகிழ்ச்சியான கணவன் மனைவி வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பேசிருக்கீங்க, அதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், உட்காந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசு விட்டு பேசணும், இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. பிராக்டிக்கலா செய்யறதுக்கு இது வரைக்கும் நீங்க எதுவுமே பேசுனது இல்ல, அப்போ பிராக்டிக்கலா என்ன செய்யலாம், ஏதாவது ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. பாவம் அவர் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாரு போல இருக்கு. அவர் பாத்துட்டு இருப்பாருங்க. இல்ல இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, வாண்டடா வந்து கேட்டாங்கல்ல, இத சொல்ல இத பேசுங்க அப்படிங்கிறப்போ அப்ப நான் அப்ப சொன்னேன் அதை நீங்களே சொல்லுங்களேன் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அங்க இருந்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் சேர்த்து இடையில மானே தேனே பொன்மானை போட்டு இன்னைக்கு கடவுள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை தான் பேச போறோம். ஸோ கணவன் மனைவிக்கு இடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் இந்தந்த விஷயங்களை என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படிங்கிறப்போ இதுல இது கணவர் தான் செய்யணும், இதை மனைவி தான் செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம். ஸோ எப்போதுமே எழுந்திருக்கக்கூடிய நேரத்துக்கு ஒரு நாள் இப்படி யோசித்து பாருங்க, அவங்க வீடுகளில் வந்து மனைவி எழுந்திருப்பதற்கு முன்னதாகவே கணவர் எழுந்துச்சு அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் சமைக்க வேண்டிய வேலை காய்கறி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ரெடி பண்ணி பர்ஃபெக்டா வச்சு, ஐயோ மனைவி அன்னைக்கு நல்லா தூங்கிட்டாங்க ஒரு 7 மணிக்கு, ஐயோ இந்த மனுஷனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி பதறி போய் அந்த கிச்சனை வந்து திறந்து அந்த பாத்திரத்தை திறக்கும் போது உள்ள எல்லாமே ரெடியா இருக்குது, அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்குமே இருக்கும். சோ அதே மாதிரி சில நாட்களுக்கு மனைவி எப்பவுமே மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவனுக்கு முன்னாடி எழுந்து அவங்களுடைய இந்த சமையல் வேலைகள் மட்டும் இல்லாம கணவருக்கு தேவையான சில வேலைகள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எடுத்து வச்சு, ஒரு மனுஷன் அப்படி குளிக்க போறப்ப உள்ள பேஸ்ட் பிரஷ் எல்லாம் ரெடியா இருக்குது அப்படின்னா அப்ப அந்த நாள் யோசித்து பாருங்க. சோ அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் மத்தவங்களை அந்த ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வண்ணம் ஒவ்வொரு நாளும் அது எப்போ அதாவது அந்த நாளினுடைய தொடக்கத்திலிருந்தே ஒரு அன்பு செயல்கள் செஞ்சு பாருங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தொடக்கத்துல இருந்து முடிவு வரை அப்படியே மகிழ்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்றதுதான். இன்னும் இந்த சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுடைய திருப்பாடலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 51. திருப்பாடல் 51 நம் எல்லோருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு திருப்பாடல். காரணம், பல நேரங்களிலே மனத்துயர் மன்றாட்டிற்காகவும் பாவ மன்னிப்பிற்காகவும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. ஆம், இந்த திருப்பாடலே தாவீது அரசர் மனம் வருந்தி கடவுளுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்கக்கூடிய பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் இந்த திருப்பாடலின் வழியாக தாவீது அரசர் கொண்டிருந்த அதே மனநிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய மிக முக்கியமான அழைப்பாக, மைய கருத்தாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே முதல் சிந்தனையாக தாவீது அரசர் கடவுளுடைய நீதியை மட்டுமல்ல, அதோடு கடவுளுடைய இரக்கத்தையும் அவர் விரும்புகிறார். கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவர் நீதியின் அரசர். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு கடவுளுடைய இரக்கம் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மீட்பு என்பது மனித திறமையினால் அல்ல, மாறாக கடவுளுடைய அருளினால்தான் என்று கத்தோலிக்க திருவை நமக்கு படிப்பினையாக கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடலின் வழியாகவும் தாவீது அரசர் வழியாக நாம் அதே மாதிரியான மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம். ஆனால் நாம் கடவுளுடைய நீதியை மட்டும் நாடாமல் கடவுளுடைய இரக்கத்தை இறைஞ்சுபவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இரண்டாவது மனநிலையாக, பாவம் என்பது வெளிப்புறமான தவறு மட்டுமல்ல, மாறாக அது நம்முடைய உள்ளத்தையும் கரைப்படுத்துகிறது. பல நேரங்களில் தவறுகளை செய்கிறோம், குற்றங்களை மேற்கொள்கிறோம், அந்த செயல்களுக்காக மன்னிப்பை கேட்கிறோம். அது வெறும் வார்த்தை அளவில் மட்டுமே நின்று விடுகிறதா, அல்லது நம்முடைய உள்ளத்தையும் அதை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது அரசர் தன்னுடைய தவறு என்று தெரிந்தவுடனே, தன்னுடைய செயல் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானது என்று தெரிந்தவுடனேயே அது எந்த அளவிற்கு தன்னுடைய உள்ளத்தை கரைப்படுத்தி இருக்கிறது என்பதையும் சிந்தித்து பார்க்கிறார். எனவேதான் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியருளும் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் வழியாக கடவுளிடம் வேண்டுகிறார். மூன்றாவதாக, நம்முடைய பாவம் எப்பொழுதுமே நம்முடைய மன வருத்தத்தினால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய மனப்பாங்கு என்பது உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடிப்படையாக, வித்தாக இருக்க வேண்டும். தவறை மறைப்பது அல்ல, மாறாக நேர்மறையாக அதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மனம் திரும்புதலுக்கான அஸ்திவாரமாக இருக்கிறது. எனவே நாம் தவறு செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம், பாவங்கள் புரிகிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை பெறுவதற்காக மனம் வருந்துகிறோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்கிறோம். பல நேரங்களிலே அது ஒரு வேடிக்கையானதாக, வாடிக்கையானதாக மாறி போய்விட்டது, ஒரு செயல்பாடாக மாறிவிட்டது, அல்லது ஒரு பக்தி முயற்சியாக மாறிவிட்டது. மாறாக பாவ மன்னிப்புக்கு முன்பாக எந்த அளவிற்கு அந்த பாவத்திற்கு மனம் வருந்துகிறேன். தாவீது அரசர் நம் எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எந்த ஒரு பாவம் மன்னிப்புக்கு முன்பாகவும் அந்த பாவத்திற்கு முழுமையாக நான் மனம் வருந்துகிறேனா என்று சிந்தித்து பார்க்க உங்களையும் என்னையும் அழைப்பு கொடுக்கிறார்.
4வதாக, மனிதர்களுக்கு எதிராக செய்த தவறும் இறுதியில் கடவுளின் அன்புக்கு எதிரான காயமாக மாறுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய தவறுகள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன அவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சுட்டேன், மற்றவர்களெல்லாம் செய்யாததையே நான் செய்து விட்டேன் என்கிற ஒரு மனப்பாங்கு நம்முடைய பாவங்களோடு நம்மை சமரசம் செய்து கொள்ள நம்முடைய மனம் முயற்சி செய்கிறது. ஆனால் இன்றைய நாளிலே தாவீது அரசரை போல முழு மனதோடு இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வோம். நாம் செய்யக்கூடிய தவறுகள் இறுதியிலே கடவுளுடைய அன்புக்கு எதிரானதாக இருக்கிறது, கடவுளுடைய மனதை காயப்படுத்துகிறது என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக, பாவம் மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து பறிக்கிறது. மன்னிப்பு உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் மீண்டும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய நாளிலே நாம் பாவம் செய்யும் பொழுது, குற்றம் புரியும் பொழுது நம்மை குற்றப்படுத்துபவராக, நமக்கு தண்டனை கொடுப்பவராக மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்வையும் நம்முடைய மனதையும் மீண்டும் புதுப்பிப்பவராக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒப்புரவு என்கிற அருட்சாதனம் கத்தோலிக்க திருவின் வழியாக நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய கடவுளுடைய மிகச்சிறந்த ஒரு மீட்பு செயல். அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் நம்மையே மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய பார்வைகள் தெளிவாகும் பொழுது நம்முடைய பாதைகளும் கண்டிப்பாக மாறும். எனவே இன்றைய நாளிலே நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா வகையான பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். சிறிதோ பெரிதோ கடவுளுக்கு முன்பாக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்கிற மனநிலையை நேர்மறையாக ஏற்றுக்கொள்வோம். கடவுளுடைய நீதியை மட்டுமல்ல, கடவுளுடைய இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். அப்பொழுது நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் வருந்த பொழுது உண்மையான பாவ மன்னிப்பை கடவுளுடைய இரக்கத்தினால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாள் முழுவதையும் கடவுளுடைய இரக்கத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவி இடையில ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்னென்ன அன்பு செயல்கள் செய்வது அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்ன சொல்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி காலையில எழுந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோட அந்த நாட்கள் எவ்வளவு அழகா இருக்குமோ, அதே மாதிரி காலையில எழுந்த உடனே அவங்க கிட்ட இருந்து அந்த பரிமாறி கொண்டிருக்கும் அந்த வார்த்தைகள், அது பரிமாறிக்கொள்ள வேண்டிய அந்த வார்த்தைகள், அதுல ஒரு சின்ன ஒரு குட் மார்னிங், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மு குட் மார்னிங் அப்படின்னு சொல்றது. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன விருப்பமானது அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் இல்லையா? ஸோ அந்த தெரிஞ்ச அந்த விஷயத்த அதை அவங்க ப்ரொசீட் பண்றப்போ இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மெசேஜோட ஸ்டார்ட் பண்றப்போ கண்டிப்பா இந்த விஷயம் வந்து ஒரு நண்பர் அங்க பேசிட்டு இருக்கிற ஒரு நண்பர் தான் சொன்னாரு. ஒரு டெய்லி ஒன்னாவே இருந்தாலும் ஒரு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் எல்லாம் பண்ணாத பேசினாலும் ஓகே, நல்லா நீங்க பேசுறீங்க, நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இருந்தாலும் இதையும் அடிஷனலா என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாரு. அப்போ பேசிட்டு இருந்த இன்னொரு நண்பர் சொன்னாரு, ஏங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு டெய்லி மூஞ்ச பார்த்து பேசிக்கிறோம், காலையில குட் மார்னிங், இது மெசேஜ் வேற சொல்லணுமா அப்படின்னாரு. அதுக்கு பதிலுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, ஏங்க ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துருக்கல சாப்பிட வாங்குங்கிறப்ப மட்டும் மெசேஜ் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா? அந்த டைம் மொபைல் உள்ள உட்காந்து நோண்டிட்டு இருக்கிறீங்க, அப்ப அந்த டைம் தட்டி பார்த்து திறக்கலன்னு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற மெசேஜ் அனுப்புறது இயல்பான ஒண்ணுதான். அதை வந்து நல்ல விஷயங்கள் ஒரு குட் மார்னிங் சொல்றதுக்கு, இன்னைக்கு வந்து ஒரு அவங்கள ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு, இன்னைக்கு போட்டிருக்க இந்த சாரி நல்லா இருக்குது, இல்ல நீங்க உங்களோட பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்து சூப்பரா இருக்குது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு மெசேஜ் அனுப்புறதுல ரெண்டு விதமான சிக்கல்கள் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த மெசேஜை வந்து எந்த டோன்ல அனுப்புறாங்க அப்படின்னு அனுப்புறவங்களுடைய டோனும் ஃபர்ஸ்ட் தெரியறது கிடையாது. ரெண்டாவது அது என்ன டோன்ல ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியறது கிடையாது. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இது மெசேஜஸ்ல இருக்கக்கூடிய. ஸோ அப்போ அந்த டோன் என்னங்கிறதையும் இன்னைக்கு நிறைய எமோஜிஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த எமோஜிஸோட சேர்த்து நீங்க சென்ட் பண்ணும்போது ஓகே இந்த மைண்ட் செட்ல அனுப்பியிருக்கிறாங்க, ஸோ உங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் அந்த டோன்ல என்ன பண்ணலாம், படிக்கலாம். இது எப்பேற்பட்ட குடும்பம் நல்லா அப்படிங்கிற மாடுலேஷன், இதெல்லாம் எப்பேற்பட்ட குடும்பம் அப்படிங்கிற ஒரு மாடுலேஷன் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறப்ப இப்படிப்பட்ட ஒரு சிக்கலும் இருக்குது. ஸோ அந்த டைம் குட் மார்னிங் குட் நைட் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறதோட சேர்த்து ஏதாவது ஒரு ஸ்வீட் கார்டு, ஏதோ ஒரு சில அன்பான வார்த்தைகளை சேர்த்து அனுப்புகின்ற பொழுது அப்போ படிக்கக்கூடியவங்க மனநிலையும் ஓகே இதை அன்பாக என்ன பண்ணியிருக்காங்க அனுப்பியிருக்காங்க, இதை கோபமால என்ன பண்ணலாம். ஏன்னா நம்ம இல்லாத ஒரு விஷயத்த புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா வீடுகளில் ஒரு சந்தேகம் வரதான் செய்யும், இத்தனை நாள் இல்லாம இந்த மனுஷன் இன்னைக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறாரு. ஸோ அப்போ அந்த டைம் இந்த மாதிரியான வார்த்தைகள் கவனம் அப்படிங்கிறத கொஞ்சம் வச்சுக்கிட்டா தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை என்ன பண்ணலாம், தவிர்த்து விடலாம். வார்த்தைகளை கையாளும் போது வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம்.
ஜூன் 16 புனித ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ். பிரான்ஸ் நாட்டில் ஃபோண்ட் குவர்டே என்னும் இடத்தில் வாழ்ந்த ஜான் ரெஜிஸ் மார்கரெட் பெற்றோருக்கு கிபி 1597 ஆண்டு ஜனவரி 31 நாள் பிறந்தார் ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ். இளம் வயதிலேயே இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1616 ஆண்டு டிசம்பர் 8 நாள் இயேசு சபையில் சேர்ந்து கிபி 1618 ஆண்டு தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்தார். இயேசு சபையின் கல்லூரிகளில் கற்பித்துக் கொண்டே மெய்யியலை பயின்ற இவர் கிபி 1630 ஆண்டு தன் 31வது வயதில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். எளிமையான வார்த்தைகளின் மூலம் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் திருச்சபையின் கோட்பாடுகளை கற்பித்து ஆன்மாக்களை மீட்டெடுத்தார். கிபி 1632 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் துலூஸ் நகரில் பிளேக் நோய் பரவ அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் இரவு பகல் பாராமல் மக்களுக்கு உதவிகள் செய்து நோயிலிருந்து மக்களை காப்பாற்றினார். இரக்க செயல்களுக்கு தேவையான பணம், உணவு ஆகியவற்றை வசதிமிக்கோரிடமிருந்து சேகரித்த அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அவர்களின் துயர் தீர்த்தார். விபச்சார தொழில் செய்து நிம்மதியிழந்து வாழ்ந்த மகளிருக்கு விடுதி அமைத்துக் கொடுத்து அவர்களுக்கு பணியினை வழங்கி வாழ்வித்த அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ் கிபி 1640 ஆண்டு டிசம்பர் 30 நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். கிபி 1633 ஆண்டு முதல் 1640 ஆண்டு வரை லெஃபோரஸ், லெவோலாய் பகுதிகளில் உள்ள 50 மாவட்டங்களில் பணி செய்து பலரை ஆண்டவருக்குள் சேர்த்த அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸினை திருத்தந்தை 12 கிளெமெண்ட் கிபி 1737 ஆண்டு ஏப்ரல் 5 நாள் புனிதராக உயர்த்தி தையல் கலைஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நெசவாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள் செய்ய வேண்டிய அன்பான செயல்கள், அது செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக அழகாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டிய விஷயங்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்ல ஒருத்தருக்கான வெரி குட் அப்பா. என்னன்னா எனக்கு வீடுகளில் வந்து ஒரு துணி காய போட்டிருக்குது, திடீர்னு மழை வருது, அதை எடுத்து தரதே கூட ஒரு பெரிய உதவிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்கள். சில நேரங்கள் வீடுகளில் கணவன் மனைவி கிட்ட போய் வந்து உங்களுக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அந்த மனைவி சொல்லக்கூடிய நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதா எனக்கு பெரிய ஹெல்ப். ஏன்னா ஒரு வேலைக்கு 2 வேலை என்ன பண்றது, செஞ்சு வைக்கிறது. சில நேரங்கள் அப்போ தெரிஞ்ச வேலையை எப்படி செய்யணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா செய்யறது. ஆனா மனைவி கணவன் செய்யணும்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் கொஞ்சம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மனைவி சைடு வந்து எவ்ரிடே அவங்க வந்து அந்த சாமா தைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு இருக்கும் இல்லையா. இது வாரத்துல ஒரு நாள் வந்து இப்போ கணவர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு லீவ் இருக்கு அப்படின்றப்போ இன்னைக்கு ஒரு நாள் வீட்டு வேலை நான் எல்லாமே செய்யறேனுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பா. அதான் இந்த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அப்படிங்கிறப்போ வீடுகள் கூட எல்லா வேலைகளும் சில நேரங்கள்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எல்லாருமே கணவன் மனைவி நல்லா படித்த நிலையில இருக்காங்க. அப்போ கணவரோட ஏதோ ஒரு ஒர்க்குக்கு வந்து ஆபீஸ் ஒர்க்குக்கு மனைவியால ஹெல்ப் பண்ண முடியுங்கிறப்போ அந்த ஹெல்ப் பண்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதை புரிந்து உணர்ந்து
அது தொடக்கத்துல வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லாமலே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. சொல்லலைன்னா ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. அதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை, இருமுறை, ஒரு 3 முறை எப்பெல்லாம் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் அதை சொல்லி செய்ய வச்ச பிறகுனா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி செய்ய ஆரம்பிச்சுறாங்க. இதை நான் சொல்லாமலே செய்யணும், சொல்லாமலே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இன்னும் மீண்டும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணும்னா பாதை அமைத்து கொடுக்கும். ஸோ அதனால சில ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸை ஷேர் பண்ணிக்கிறது ஒருத்தருக்கான அன்பை அதிகப்படுத்தும், அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். செஞ்சிடலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு பழமையான யாவே கோவிலின் அடியில் வசித்து வந்தான் யாக்கோப்பு என்ற ஒரு எளிய மனிதன். அவன் மனம் தூய்மையாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு பெரிய ஆசை தொழிற்விட்டது. அது தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது யாவே கடவுளை நேரில் சந்தித்து பார்த்து தனக்கு தேவையான அனைத்துமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. தீவிரமான ஜெபத்திலே ஆழ்ந்தான் மணிக்கணக்காக. அந்த தீவிர ஜெபத்தை மணிக்கணக்கான, நாள் கணக்கான, மாதக்கணக்கான அந்த ஆழ்ந்த ஜெபத்தை கண்டு ஒரு நாள் அவன் முன்னே தோன்றிவிட்டார் யாவே. யாக்கோப்பு, உன் பக்தியை கண்டு மிரண்டு விட்டோம், மகிழ்ந்து விட்டோம். என்ன வரம் வேண்டும் கேள். இப்படி கேட்க யாக்கோப்பு பதட்டத்துடன், இந்த யாக்கோப்பு முன் தோன்றியுள்ள யகோவாவே, எனக்கு இந்த உலகில் உள்ள அனைத்து செல்வங்களும் ஒருபோதும் தீராத சந்தோஷமும் நினைப்பது உடனுக்குடன் நடக்கும் சக்தியும் வேண்டும். இப்படி தனது நீண்டகால ஆசையை அடுக்கிவிட்டான். யாவே சிரித்து கொண்டே, யாக்கோப்பு, ஆசையாக கேட்கிறாய், கேட்ட அனைத்தையும் நான் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. ஒவ்வொரு முறையும் நீ ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றி கொள்ளும் போது உன் உடலில் ஒரு பகுதி கல்லாக மாறிவிடும். நீ முழுவதுமாக கல்லாக மாறுவதற்குள் உன் ஆசைகளுக்கு ஒரு எல்லையை நீயே வகுத்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லிவிட்டார். யோசிக்கவே இல்லை யாக்கோப்பு. கடவுள் கொடுத்த சக்தி மிக பெரியது என்று தோன்றியது. சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டான். கடவுள் மறைந்தவுடன் யாக்கோப்பின் ஆசைகள் நிறைவேறத் தொடங்கின. அவனுக்கு ஒரு பெரிய மாளிகை கிடைத்தது. அவனது முதுகு கல்லாக மாறத் தொடங்கிவிட்டது. அவனது வங்கி கணக்கு நிரம்பியது. அவனது இடது வலது கால்கள் கல்லாக மாறத் தொடங்கின. அவன் நினைத்தவுடன் உலகத்தை சுற்றினான். உலகச் சிறந்த உணவுகளை வரவழைத்து சாப்பிட்டான், உண்டான், மயக்கம் கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் அவனது வலது இடது கைகள் கல்லாக மாறத் தொடங்கின. நாட்கள் செல்ல செல்ல அவனது ஆசைகள் மேலும் வளர்ந்தன. அவன் அதிக சக்தி வாய்ந்த பதவிகளை விரும்பினான், நிறைவேற்றி கொண்டான். அவனது இடது வலது கண்கள் கல்லாக மாறத் தொடங்கின. அடுத்து அவன் உலகம் முழுவதும் ஆள ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றி கொள்ள அவன் இதயம் கூட கல்லாக மாறத் தொடங்கியது. இப்போது அவனது மனம் ஒரு பெரும் பயத்திலே ஆழ்ந்து போனது. அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் எதையும் அனுபவிக்க முடியவில்லை. அதுதான் எல்லாமே கல்லாக போய்விட்டது. எப்படி அனுபவிக்கும்? கல்லாகி போன இதயம் அது இழந்து போன எளிமையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் நினைத்து நினைத்து வருந்தியது. அவன் இறுதி ஆசையாக கடவுளை மீண்டும் ஒரு முறை நினைத்தான். யாவே வந்து நிற்க கல்லாகி போன தன் நிலையை சொல்லி அழுதே விட்டான். யகோவாவே, நான் பெரிய தவறு செய்து விட்டேன். ஏதோ தவறாகி விட்டது என்று உணர்கிறேன். எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம், எந்த சக்தியும் வேண்டாம், யாரையும் நான் ஆள வேண்டாம். இந்த கல்லான இதயத்தை எடுத்து விடு, என்னை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. இப்படி கதறி அழுதான். யாக்கோப்பு, நீ உண்மையான ஞானத்தை பெற்று விட்டாய். ஆசை என்பது கடலை போன்றது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆசை என்பது ஒரு கருவி, அதை நீயே கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அது உன்னை கட்டுப்படுத்தி இருக்க கூடாது. இப்படி சொல்லிவிட்டு அவனது உடலை மீண்டும் பழையபடி மாற்றினார் யகோவா. உன் மனமாற்றமே எனது வரம். ஆசைகள் அவை மனிதனின் இயற்கையான உணர்வுதான், ஆனால் அவற்றுக்கு எல்லை இல்லை.
மிதமிஞ்சிய ஆசைகள் மனிதரை அழிவின் பாதைக்கு அழைத்து செல்லும். உண்மையான மகிழ்ச்சி தான் இருப்பதை கொண்டு திருப்தி அடையும். ஆம், ஆர்ப்பாட்டமாய் வாழ ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைதான். ஆனால் மன அமைதியாய் வாழ எந்த ஆசையும் சுவையும் தேவையில்லை. என்னங்க வாழ்க்கை இது? ஒன்றை ஆசைப்படும் போது அது கிடைக்காது, அது கிடைக்கிறப்போ அதன் மேல் ஆசையே இருக்காது. கிடைக்காதவருக்கு ஏக்கமாயிருக்கும், கிடைத்தவருக்கு அலுத்து போயிருக்கும். ஆசை அவ்வளவே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாதா டிவியின் நெஞ்சங்களே, ஆசையை நிறைவேற்றுவதால் மட்டுமே அந்த ஆசையிலிருந்து நீ விடுபட முடியாது. என்ன நான் சொல்றது சரிதானுங்களா? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு செயல்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? இது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க கணவன் மனைவி கிட்ட. அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாரும் என்ன பண்றோம், பொருளாதார ரீதியா ஓடிட்டே இருக்கும். அவங்க ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு காலைல கிளம்பி போயிடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த ஃபீல் இருக்கும். இருந்தாலும் அலுவலகத்துல இருக்க நேரத்தின் காரணமா நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டே இருப்போம். இந்த இடத்துல என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா, கணவன் சைட்ல இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வராதா, நம்ம சாப்பிட்டோமான்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி மனைவி சைடும் தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்த நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன மெசேஜ் வழியா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அந்த அக்கறையின் வழியாக வரும் வார்த்தைகள், அந்த எழும்பும் வார்த்தைகளுக்கு வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். உணர்வின் வீரியம் அதிகம். அட்லீஸ்ட் பேச முடியலங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகுது, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, நாள் எப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இருவருமே வேலை நிமித்தமா வெளியே ஒரு சில இடங்களுக்கு போயிருக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட அந்த லஞ்ச் டைம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லயோ இப்போ தான் நான் சாப்பிட போறேன், இல்லை இப்போ தான் நான் சாப்பிட்டு வரேன், நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை அங்கே ஏதோ ஒரு எண்டில் வந்து ஆன்சர் இப்படி கிடைக்குது, இல்லை வேலை இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னா உடனே வேலையெல்லாம் தூக்கி துறப்படு, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ இப்போ இது ஒருத்தருக்கு மேல என்னன்னா ஒருத்தருடைய அக்னாலஜ்மெண்ட், நான் வந்து உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அக்கறையா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள். இது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு ஒரு வழிவகுக்கும். ஸோ அப்போ அதனால ஒரு நாள் அந்த போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் காலையில் எந்திரிச்சும் போது தூங்கும் போது மட்டும் குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு இல்லாம எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்க போறீங்க, இப்போ எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு போறாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு போய் சேஃபா ரீச் ஆயிட்டீங்களா. ஸோ இந்த மாதிரியான மெசேஜஸோ ஒரு கால் பண்ணி பேசுறதோ ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதலையும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் தொடர்ந்து நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அழகான ஒரு உணர்வு. செய்து பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி அப்படி சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, கணவன் மனைவிக்குள் ஒரு அன்பான வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்றால் இது போன்ற சில காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, அதெல்லாம் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப அற்புதமா வாழ்க்கை அமையும் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்தது கணவன் மனைவிக்கு இடையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறது. ஸோ அப்போ இந்த மாதிரியான எதிர்பாராத அன்பளிப்புகள், எதிர்பாராத சில சர்ப்ரைஸ் இன்சிடென்ட், இதெல்லாம் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து பயங்கரமா பிணைப்போடு ரொம்ப இறுகமா இருக்கிறதுக்கு ரொம்ப உறுதியா இருக்கும். என்னன்னா சில நேரங்கள்ல வீடுகள்ல இந்த சர்ப்ரைஸ் வந்து குறிப்பா யாரு அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு மனநிலைனா யாராவது நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, ஒரு மகிழ்ச்சியா திடீர்னு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல அது கணவருக்குமே இருக்குமா, இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, அவருக்கும் சில நேரங்கள்ல இருக்கும். அப்போ இந்த மாதிரியான எதிர்பாராத சில அன்பளிப்புகள், எதிர்பாராத நேரங்கள்ல செய்யக்கூடிய சில, அது வந்து வெறும் அன்பளிப்புகளாக மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து எங்கேயோ ஒரு அவங்க ஃபேவரட்டான ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு வரைக்கும் போகணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை, திடுதுப்புன்னு சொல்லாமலாம் அவங்க என்ன பண்றாங்க, கூட்டு போய் நிறுத்தினாலும் அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம் தான். ஏதோ ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வுல வந்து நான் அவரை பார்க்கணும், இந்த மனிதரை பார்க்கணும், இல்லை இந்த நேர்ல போய் இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்ட இடத்துக்கு சொல்லாம கூட்டிட்டு போறதும் ஒரு சர்ப்ரைஸ் தான். நீண்ட நாட்களாக இந்த ஒரு பொருளை நான் வாங்கணும்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, வாங்கல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதை வாங்கி கொடுக்கறதும் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ். குறிப்பாக டெலிவரி முடிஞ்சு அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வரப்போ அந்த நேரத்துல வீட்டுல ஏதாவது ஒரு சில வெல்கமிங் மெசேஜஸ் போட்டு ஒரு பலூன்களும் ஊதியெல்லாம் வச்சு அப்படியே அந்த குழந்தைய கொண்டு வரக்கூடிய தாயை வெல்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகானது. இதை நீங்க எத்தனை முறை அவங்க லைஃப்ல நீங்க நினைச்சு பார்த்தாலும் அதுக்கு வந்து இப்ப சில பாடல்கள் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த பாடல்களுக்கு வயசானத மாதிரியே தெரியாது, எப்ப கேட்டாலும் அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸும் நீங்க லைஃப்ல எப்ப கணவன் மனைவி உட்காந்து 60-70 வயசுல உட்காந்து கூட இந்த மாதிரி திருமணமான புதுசுல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டா அது அப்பவும் ரொம்ப பசுமை நிறைந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்சிடென்ட்டாகத்தான் அது என்ன பண்ணும் தெரிய வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட பொருள் அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்களே சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறத விட அதை பார்த்த அந்த அன்புக்குரியவரை வந்து இன்னும் அதிகமா நேசிக்க ஒரு பெரிய தருணமா அமையும்.
சர்ப்ரைஸ் கொடுக்க நம்மளும் தயங்காம இருப்போம், கொடுப்போம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் அழகப்பன், மெரிடியன் ஹாஸ்பிட்டல் பொது அறுவை சிகிச்சை டிபார்ட்மெண்ட்ல பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஜர் மிஸ்கன்செப்ஷன்ஸ் பார்த்தீங்க, ஓப்பன் சர்ஜரிஸ் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ். எது நம்மளுக்கு நல்லது, எதை நம்ம சூஸ் பண்ணணுங்கிறத பற்றி இங்கே பார்க்கலாங்க. ஸோ வயிறு சம்மந்தமான எந்த ஒரு நோய்களுக்குமே வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸுமே யூஸ்வலி அவைலபிளாக இருக்குங்க, லாப்ரோஸ்கோபி அண்ட் ஓப்பன் சர்ஜரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா. ஸோ மோஸ்ட் காமனாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பித்தப்பைக்கான சர்ஜரிஸ், அப்பண்டிக்ஸ்க்கான சர்ஜரிஸ், குடலுக்கான சிறு சிறு அறுவை சர்ஜரிஸ், அது மாதிரி ஒரு சில உறுப்புகளுக்கான சாலிட் ஆர்கன்ஸ்க்கான சர்ஜரிஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறதுங்க. இது ஓப்பன் சர்ஜரி தான் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கிறதுங்க. இப்போதைக்கு நவீன முறையில், அதாவது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஈவன் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் ரொபோட்டிக் சர்ஜரிஸும் இப்போ வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இதில் வந்துட்டு எந்த சர்ஜரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நோய்ங்கிறத பொறுத்து என்ன சர்ஜரி பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத வந்துட்டு டாக்டர் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருப்பாருங்க. ஹீல் பி ஏபிள் டு டெல் யூ. ஸோ நம்ம ஒரு நோய் எடுத்துக்கிறோங்க, ஒரு அப்பெண்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்பெண்டிக்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன குடல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புங்க. இது வந்துட்டு அதோட சைஸே ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், ரொம்ப சின்னமாக தான் இருக்குங்க. ஸோ இதுக்காக நான் அவ்வளோ பெரிய ஓப்பன் சர்ஜரி போகணுமா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி டெஃபினட்டாக அதில் அட்வான்டேஜாக தான் இருக்குங்க. அதுவே வந்துட்டு ஒரு குடலில் இருக்க ஒரு பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆஃப் டிஷ்யூவாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணும் போது வெளியே டிஷ்யூ எடுக்க முடியாத மாதிரி கூட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஓப்பன் சர்ஜரி தான் பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ நோய்க்கேற்ப அண்ட் சர்ஜனோட பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ப இது பொறுத்து தான் வந்துட்டு எப்படி இங்கே சர்ஜரிங்கிறத நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது நுண்துளை சர்ஜரிஸ், அதாவது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்துட்டு பெயின் வந்துட்டு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னு பார்க்கும்போது ஓப்பன் சர்ஜரிஸில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு லேயர் ஆஃப் த பாடியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அப்புறம் தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியுங்க. ஸோ வெளியே வர சமயத்துலையும் சர்ஜன் வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக க்ளோஸ் பண்ணிட்டு வருவாருங்க. ஸோ ஒவ்வொரு லேயர்லையுமே க்ளோஷர், ஒவ்வொரு லேயர்லையுமே ஓப்பனிங் நடந்திருக்கிற காரணத்தினால உங்களோட மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது, பாடியோட மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது, இல்லை அந்த பர்டிகுலர் மசிலை நீங்கள் வந்துட்டு சுருக்கி விரிக்கிற டைம்ல எல்லாம் உங்களுக்கு பெயின் கண்டிப்பாக இருக்குங்க. பட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி மசிலை வந்து டேர் பண்ணாமல் மசிலோட கேப்ஸ் நடுவில் என்ட்ரிங் இன்ட்டு குடலோட கேவிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அது போய் அங்கே என்ன உண்டோ அதை நம்ம சரி பண்ணிட்டு வருவோங்க. ஸோ இப்படி போகிறதுனால வந்து மசில் டேமேஜுங்கிற ஒரு கான்செப்ட் இதில் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் வந்துட்டு ரிலேட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு சர்ஜன் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது நல்லாவே விஷுவலைசேஷன் கிடைக்கும். அதாவது உள்ள ஒரு கேமரா பாஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஒவ்வொரு துளைகள், அப்புறம் இடங்கள் அத்தனையுமே வந்துட்டு நல்லா மேக்னிஃபைடாக தெரியுங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன ரத்த நாளங்கள், ஒவ்வொரு சின்ன அப்நார்மாலிட்டிஸ், எவ்ரிதிங் வந்துட்டு அவருக்கு பிக்கப் பண்ணி அவரால் பார்க்க முடியுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸை அவர் அட்வான்ஸ் பண்ணிகிட்டே போயிடலாங்க. ஸோ மூணாவது இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரினால வந்துட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் அப்படின்னு ஆப்ரேஷன் முடிச்சு அடுத்த ஒரு சில நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு மிகவுமே சுலபமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இன்ட்ராபரேட்டிவாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், எல்லாம் மேக்னிஃபை பண்ணி தெரியறனால. ரெண்டாவது நம்ம ஒவ்வொரு லேயராக வந்துட்டு போகிறதுக்கு பதிலாக வந்துட்டு டைரெக்டாக அந்த கேப் வழியாக போயிடுறோங்க. ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டிஸ்கம்ஃபர்ட், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட், ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் எல்லாமே மிகவுமே கம்மியாயிருங்க. பட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்து ஒரு சில கட்டத்தில் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்ஜரியை கன்வெர்ட் பண்ணுறதும் உண்டு தாங்க. ஸோ அது ஒரு சில காரணங்கள்னால ஆகலாம். டிசீஸ் வந்து ரொம்ப முத்தினத்தன்மை அடையிறதுனால, இல்லை டிசீஸ் வந்து பக்கத்து ஆர்கன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி அந்த டேமேஜ் நடந்திருக்கிறதுனால லாப்ரோஸ்கோபி மூலமாகவே முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஓப்பன் சர்ஜரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. பட் எந்த சர்ஜரியுமே வந்துட்டு கன்ஃபார்மாக லாப்ரோஸ்கோபி அப்படியே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில டிசீசஸ் பார்க்குற பட்சத்தில் ஹெர்னியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ் இது ஒரு அப்கமிங் ஃபீல்டுங்க. இப்போ வந்து அட்வான்ஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ்னு வருதுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு அந்த கேப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு சில தசைகளுக்கு நடுவில் இருக்க பிளேன் யூஸ் பண்ணியே நம்மளால இந்த சர்ஜரி முடிக்க முடியுதுங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதே நாள் சர்ஜரி பண்ண அதே நாளே அவங்களால வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப முடியும், நார்மல் வேலைகளில் செய்ய முடியுங்க. இந்த மாதிரி புது அட்வான்டேஜஸ் வந்துட்டு நம்ம லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் கண்டுபிடிக்க முடியுதுங்க.
பட் ஓப்பன் சர்ஜரின்னு பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஒரு 1 or 2 days இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கான மருத்துவ ஆலோசனையை கேட்டாச்சு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய அன்பு செயல்கள். அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த விட்டு கொடுப்பது அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் பொழுது வாழ்க்கை உண்மையாவே ரொம்ப அழகா தெரியும். அந்த மாதிரி தான் அடுத்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஒருத்தர் மாத்தி அதை எடுத்துக்கிறப்போ இன்னும் அது வந்து ரொம்ப அழகான ஒரு வழியை அமைச்சு கொடுக்கும். வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குன்னு கூட சொல்லலாம். எப்பவுமே ரெகுலரா வந்து ரொட்டீனா இந்த வேலையை நீ தானமா செஞ்சுட்டு இருக்க, சோ இன்னைக்கு ஒரு நாள் நான் அதை செய்யறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாண்டடா வாங்கும் பொழுது அந்த தருணம் மிக அழகாக தெரியும் ஒவ்வொருத்தருக்குமே. கண்டிப்பா இந்த பிரேக் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரேக் அப்படிங்கிறது, இந்த ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தேவைப்படும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. மனைவிக்கு பெரும்பாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அந்த சமையல் கட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு போய் நான் இன்னைக்கு சமைச்சுக்கிறேமா, ஓகே, இல்லை இன்னைக்கு நம்ம சேர்ந்து சமைக்கலாம் அப்படிங்கிறப்போ. ஆனா அதுல திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேளைக்கு 2 வேளை வச்சுற, அதுக்கு நீங்க சமைக்கிறதுக்கு சமைக்காமலே இருக்கலாம் கையெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு உதவிகள் செய்கின்ற பொழுது அந்த நேரம் ஒரு பாத்திரம் விளக்கி எல்லாம் கிளீன் பண்ணி வைக்க வேண்டியிருக்காது. அதையும் சேர்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடு, அதாவது இது நடக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய வீடுகள்ல நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஸோ அப்போ அது எல்லா வீடுகளையும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது எல்லோருமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ முடியும். ஒருத்தர் கணவர் எப்போ இதே வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் என்ன பண்றேன் இந்த வேலையை உங்களுக்கு பதில் செய்யறேன். இப்போ ஒருவேளை கணவன் மனைவி 2 பேருமே நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்க. கணவர் தான் எப்போ பார்த்தாலும் கார் எடுத்துட்டு எங்கனாலும் கூட்டு போயிட்டு இருக்காருன்னா, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு நான் உங்களை என்ன பண்றேன் கூட்டிட்டு போறேன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வேலையை இன்னைக்கு உங்களுக்கு பதில் நான் செய்யறேன் அப்படின்னு செய்ய தொடங்குகின்ற பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். இன்னும் பல காரியங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 42 அடியெடுத்து வைக்கிறோம். வேளாண் குடிக்கு அழகு, கழகத்தால் வந்த பொருள் காமுறாமை, பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுகல், உழவின் கண் காமுற்று வாழ்தல், இம்மூன்றும் அழகென்ப வேளாண் குடிக்கு. திரிகடுகம் 42. நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு என்றெல்லாம் இருக்கிறதே, சரி. ஆனால் வேளாண் குடிக்கு எது அழகு என்பதை வலியுறுத்துவதாக இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. ஒன்று, சூதாட்டத்தில் அங்கு ஈடுபடாமல் இருத்தல், அது அழகு. 2, பார்ப்பனியத்தை வைத்திருக்கிற பார்ப்பனர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தொடர்பாக அஞ்சுகின்ற ஒரு தன்மை, அவர்கள் நெருங்கி போய்விடாத தன்மை, அது அழகு. அதை போன்று இந்த உழவு தொழில், அதில் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற தன்மை, அது அழகு. தான் வேளாண் குடிக்கு அழகு என்று 3 இங்கு பதிவு செய்யப்படுகின்றன. முதல் கருத்தாக இங்கு நாம் பார்க்கின்ற அந்த செய்தி சூதாட்டம். அதில் எவ்வளவுதான் செல்வ செழிப்பு வருவதாக இருந்தாலும் கூட அது ஒரு காலம் இல்லாமல் போய்விடும். எனவேதான் வள்ளுவர் இந்த குறளில் இவ்வாறு பதிவு செய்கிறார்: கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். இது என்ன பொருள்? கவரும் என்றால் சூதாட்டம், கழகம் என்றால் சூதாடும் இடம், கையும் என்றால் கைத்திறன். இவற்றின் ஊடாக இங்கு அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு பெறுகிற அந்த செல்வங்களெல்லாம் இருக்கின்றனவே, அவை நிலைத்து நிற்கா, போய் ஓடிவிடும். எனவே எச்சரிக்கை. ஆக இந்த சூதாட்ட தன்மையினால் மட்டுமன்று, எந்த வகையிலெல்லாம் குறுக்கு வழி என்று தெரிகின்றனவோ அந்த குறுக்கு வழியில் சென்று பொருளை தேடுவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்களோ அவையெல்லாம் ஏதோ பெரிய முன்மதியான அறிவார்ந்த நல்ல வழிகள் அல்ல, அவையெல்லாம் குருட்டு வழிகள், திருட்டு வழிகள். எனவே ஒரு பாட்டு அந்த காலத்தில் உண்டு: குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இங்கு கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி, நீ அதை உணர்ந்து நடந்து கொள்ளடா அப்படிங்கிற மாதிரி வரும். ஆக எவையெல்லாம் குறுக்கு வழிகளாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் குருட்டு வழிகளும் திருட்டு வழிகளும் தான். இன்று
வாக்காளர்களிடமிருந்து மக்களிடமிருந்து குடியாட்சி நாங்கள் அமைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர்களிடம் வாக்கை பெறுகின்ற அந்த குறுக்கு வழியை ரூபாயை கொடுத்து வாங்குதல் அல்லது இலவயமாக அன்பளிப்பாக ஏதோ கொடுத்து வாங்குதல், இது எப்படி வியப்? ஆக அப்படி என்றால் அதை செய்கிற ஒவ்வொருமே திருடர்கள் தான். அதை இப்படியெல்லாம் செய்கிறார் என்று அறியாமல் இருக்கிறவர்கள் எல்லாரும் குருடர்கள் தான் என்கின்ற அந்த செய்தியில் நாம் இங்கு வலுவாக நின்றாக வேண்டும், அதை எதிர்த்தெழுந்தாக வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், புத்தர் அவருடைய ஒரு அடிப்படையான ஒரு செய்தி, ஆசையே துன்பத்துக்கு காரணம், பேராசை பெருந்துன்பத்துக்கு காரணம். எனவேதான் திரு அவை இந்த 7 தலையான பாவங்களுள் இதையும் வைத்திருக்கிறது. எதை? பேராசை. அப்போ சூதாட்டத்தின் வழியாக, இந்த குறுக்கு வழியின் வழியாக பணத்தை நிறைய பெற வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணமே அது பாவத்துக்குரியது, சாபத்துக்குரியது. அது பேராசை. அது நீக்கப்பட வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கழகம். இங்கு தமிழகத்தில் நிறைய கழகங்கள் இருக்கின்றன. கழகம் என்பது அது மன்றம், ஒரு குழுமம், ஒரு ஆயம் என்கிற அந்த பொருளும் இருக்கிறது. அதோடு கழகம் என்பது சூதாடும் இடம் என்கிற ஒரு பொருளும் இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற இந்த கட்சிகள், கழகங்கள் என்கிற பெயரில் இருக்கிற இந்த கட்சிகள், இவை சூதாடிகள் நிறைந்திருக்கிற ஒரு இடமாக இருந்துவிடக்கூடாது. மாறாக அது தமிழ் மன்றங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கின்ற அந்த உயரிய நெறிகள் கொண்ட அந்த இடங்களாக, அமைப்புகளாக, ஆயங்களாக அவை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொள்வோம். நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சிறு சிறு காரியங்கள் செய்தால் போதும் வீட்டிற்குள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன், திருமணமான தம்பதியினரோடு ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ போறப்போ அங்கே எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும்னு இருந்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கடைசியாக மனைவி உங்க கணவர்கிட்ட இல்லை கணவர் உங்க மனைவி கிட்ட எப்போ ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஒரு சிலர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மறந்துட்டோம், அதை காலப்போக்கில் சொல்லலை அப்படின்னாங்க. ஒரு சிலர் இன்னைக்கு காலையில தான் வரும்போது கூட என்ன பண்ணோம் சொல்லிட்டு வந்தோம். ஸோ அப்படிலாம் பலதரப்பட்ட விடைகள் அங்கே வந்து கிடைச்சது. ஸோ என்ன அப்படின்னா, அந்த காம்ப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ், நீ என் லைஃப்ல கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகள். ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு என்னாலும் நான் என்ன பண்றேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ் சின்ன வேர்டாக இருந்தாலும் கூட அதை நம்ம செய்யறோமோ செய்யலையோ, அது மோஸ்ட்லி செய்யும் போது தான் நம்மளால என்ன பண்ண வாய்த்த உண்மையாகவே நம்ம வாயில இருந்தது வெளியே வரும், சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுகின்ற பொழுது அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணா கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை மிக அதிகமாக ஆழப்படுத்தும். எனக்கு ஒரு ஆள் என்ன பண்றாங்க, துணைக்கு பக்கத்துணையாக எனக்கு இருக்கிறாங்க, என்னை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. நான் உடைந்து உருகி விழுகின்ற பொழுது என்னை மீண்டும் உடைந்து விடாமல் என்னை ஒன்றிணைப்பதற்கு ஒரு ஆள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ அப்ப இதுதான் அந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த இடையில் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக. நம்ம இந்த மாதிரி பேசி பழகும் போது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை வந்து பரிமாறிக்கொள்ளும் போது வெளியில இருந்து யாராவது வந்து உன்னுடைய வாழ்க்கை எப்படிமா போயிட்டு இருக்குன்னா, நான் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மனைவியோ ஒரு கணவரோ சொல்றாங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தோணும். இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பருத்த பகுதி பார்க்கலாம். உங்கள் குழந்தை உங்களோடு பேசுவதை தவிர்த்து தனிமையில் வாழ்கிறதா? அவர்களின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா? உங்கள் பிள்ளைகள் சமூக ஊடகங்களில் எப்போதும் உலாவிக் கொண்டே இருக்கின்றார்களா? சைபர் குரூமிங், அதாவது சைபர் காதல் பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? நீதி தலைவர்கள் அதிகாரம் 16. சிம்சோன் ஒரு பெண்ணை காதலித்தார். அவர் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர் தெலீலாவிடம் சிம்சோனின் வலிமை எதில் உள்ளது என்று எங்களுக்கு கண்டுபிடித்து சொன்னால் 1100 வெள்ளி காசுகளை உனக்கு தருவேன் என்கிறான். அந்த காசிற்கு ஆசைப்பட்டு தெலீலா பலமுறை சிம்சோனிடமிருந்து அந்த இரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாள். தொடர் வற்புறுத்தலின் பேரில் சிம்சோன் தன் வலிமையின் ரகசியம் மழிக்கப்படாத தன் முடியில் உள்ளது என்பதை தெலீலாவிடம் சொல்லிவிடுகிறார். இதுவே அவரின் கைதிற்கும் சாவிற்கும் காரணமாயிருந்தது. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளையும் சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் என்னும் யுக்தியை பயன்படுத்தி மடக்கி பிடிக்க முனைகின்றனர்.
இன்றைய காலகட்டத்தில் சைபர் உலகத்தில் கத்தரிக்காயும் கிடைக்கிறது, காதலும் கிடைக்கிறது. காதல் என்ற போர்வையில் ஏராளமான சைபர் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் குஜராத்தை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கும் 16 வயதான சிறுவனுக்கும் இன்ஸ்டாகிராம் வழியாக காதல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக வீட்டை விட்டு சென்றுள்ளனர். இச்செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் காவல்துறையினர் அருகாமையில் இருக்கும் கிராமம் ஒன்றில் இவர்களை கண்டறிந்து பெற்றோரிடம் சேர்த்துள்ளனர். கொல்கத்தாவில் 2016ஆம் ஆண்டு 19 வயது இளைஞன் 15 வயது சிறுமியை ஃபேஸ்புக்கில் காதலித்து அச்சிறுமியை தனியாக வரவழைத்து தன் நண்பர்களோடு சேர்ந்து அச்சிறுமியை பலாத்காரம் செய்திருக்கிறார். இதே போன்ற செயல் இன்று பத்திரிகைகளில் தினச்செய்தியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. சைபர் குற்றவாளிகள் சிறார்களை குறிவைத்து சமூக ஊடகம் வழியாக காதல் வலை வீசி அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் செயலைதான் சைபர் குரூமிங் அல்லது சைபர் காதல் என்கிறோம். இது பல்வேறு வகையில் அரங்கேறுகிறது. சைபர் தளங்கள் வழியாக சிறாருக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்புவது, ஆபாச படங்களை அனுப்புவது, காதல் மொழி பேசி வீட்டை விட்டு வெளியே தனியாக வரவழைத்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்குவது சைபர் குற்றங்களே. தேசிய குற்ற பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு மட்டும் 1376 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக சைபர் வலைத்தளங்களில் அரங்கேறியுள்ளன. சிறார்கள் இத்தகைய சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் முறையிடுவது நல்லது, அல்லது 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கலாம். இத்தகைய சைபர் குற்றங்களிலிருந்து தப்பிக்கொள்ள குழந்தைகளோடு பெற்றோர்கள் தொடர்ந்து உரையாட வேண்டும். அவர்களின் இணைய ஆர்வத்தை கண்காணிக்க வேண்டும். இணைய ஆபத்துக்களிலிருந்து தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்னும் படிப்பினையை குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு எளிய வழியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதையும் அதில் அவர்களின் புகைப்படம் அல்லது தனிப்பட்ட தரவுகளை பதிவேற்றம் செய்வதையும் தவிர்க்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் உடனடியாக பெற்றோர்கள், வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த முன்வர வேண்டும். இணையமும் சமூக ஊடகங்களும் குழந்தைகளுக்கான, சிறார்களுக்கான விளையாட்டு மைதானம் இல்லை. அங்கு உலவுகின்ற பொம்மைகள் உண்மையும் இல்லை. சைபர் தளங்களில் அன்பொழுக பேசுபவர்கள் உறவுகளும் இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டாலே இணையம் இனிமையாய் அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் சிம்சோனின் வீழ்ச்சிக்காக பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் அல்லது சைபர் குரூமிங் என்னும் தெலீலாக்களை பயன்படுத்தக்கூடும். எனவே எச்சரிக்கை தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான அன்பு செயல்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? கணவன் மனைவின்னு எல்லாரோடையும் வீட்லயும் வந்து பாருங்க, இதெல்லாம் நீங்க நாள்ல இருந்து செய்யுங்க அப்படின்னு ஒய்ஃப் ஓகே நானும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியாவே இதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம நம்பலாம். அடுத்தது அப்படின்னு பாக்குறப்போ எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதாவது கணவன் மனைவிக்குள்ள என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பும் உள்ள இருக்கும். கணவன் சைட்ல இருந்தும் இருக்கும், மனைவி சைட்ல இருந்தும் இருக்கும். சோ அப்படிப்பட்ட நேரம் வந்து நமக்காக ஒதுங்கி வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. நாம் தான் அதற்காக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு. சோ அப்ப அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, அது 1 நிமிடமோ 2 நிமிடமோ, இந்த போனு, லேப்டாப் ஆகட்டும், இல்ல வீட்டுல டிவி இருக்கட்டுமா, அந்த டிவி எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு எனக்காக இப்ப நீ இருக்க, உனக்காக இப்ப நான் இருக்கேன். சோ இப்ப நம்முடைய அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது, அந்த டைம் வேல்யூ டைம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நிச்சயமா இதை சொல்லும்போது நிறைய பேர் நண்பர்கள்ட்ட பேசுறப்ப சொல்லுவாங்க, இல்ல மச்சான் வீட்டுல பேசுறதுக்கே டைம் என்ன பண்ணல இல்ல அப்படிமா. அப்போ ஓப்பனாவே சொல்லுவேன், நீ சொல்றது பச்சை போய் ஏன் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு ஊருக்கு போறோம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த ட்ரெயின் டிக்கெட்டை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தக்கல்ல புக் பண்றோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்மளால நம்ம சீட்ஸ் வந்து அதில் நம்ம எடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, டிக்கெட் எடுக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உட்காந்து நான் தக்கல்ல டிக்கெட் என்ன பண்ணணும், புக் பண்ணணும். அப்போ மட்டும் எப்படி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுது? ஓகே, டிக்கெட் புக் பண்ணியாச்சு, ட்ரெயின் டிக்கெட்டோ ஃபிளைட் டிக்கெட்டோ பஸ் ஏதோ புக் பண்ணிட்டீங்க, அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு பேருந்து அப்படின்னா அவங்க முதல்ல போர்டிங் டைம் வந்து 10:30 அப்படின்னு மெசேஜ் போட்டா நம்ம 10:15 போய் உட்காந்து என்ன பண்ணுவோம், பஸ் வரலையா இல்லை ட்ரெயின் எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி நம்ம
கேட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த நேரங்கள்லாம் எப்படி என்னால வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியுது, அந்த நேரத்தை எப்படி என்னால உருவாக்கி கொள்ள முடிகிறது அப்படின்னா, இதற்குமான நேரத்தை என்னால உருவாக்கி கொள்ள முடியல. ப்ரையாரிட்டி தான் இங்க பெரிய பிரச்சனை. சோ அப்ப அந்த ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறோம்? அப்ப கணவன் மனைவி கிட்ட அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கிறதோ, இல்ல வேற எங்கேயோ பராக் பார்த்துட்டு இருக்கிறதோ, இல்ல அந்த இடத்துல பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட் அப்படிங்கிற எண்ணத்தை தோன்றும் வண்ணம் ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு நீங்க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமலே தேவையில்லை. ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு குவாலிட்டி டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி டைம் ஒருத்தர் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல எந்த வித இடையூறும் இல்லாமல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நிறைய விஷயத்தை மனசு விட்டு என்ன பண்ண முடியும், பேச முடியும். கண்டிப்பா தொடர்ந்து அதை செய்வோம். இப்பொழுது அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, போன சில பதிவுகளுக்கு முன்னாடி விற்பனை வாய்ப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை பொறுத்து டெல்டா மாவட்டத்தில் இருக்க 2-3 மாவட்டங்கள்லேருந்து நம்மளுடைய பெண் நேயர்கள் கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் வத்தல், சோற்று வத்தலில் நாங்கள் பண்ணணும், வடகம் பண்ணணும், காய்கறிகளில் வத்தல் பண்ணணும், இதை நான் எப்படி விற்கிறது, என்னால் செய்ய முடியும், எப்படி விற்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முடிந்தவரை உங்களுடைய இப்போ கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணம் ஊரில் இருக்கக்கூடிய இது போன்ற உணவுப் பொருள்களை மொத்தமாக வாங்கி பல நபர்கள் வச்சு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் இருப்பாங்க. அவங்களோட முகவரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் அங்கே தொங்கிட்டு இருக்க பொருளை வச்சு இந்த பொருள்லாம் யார் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த கடைகளுக்கு வந்து அந்த பொருள்களை டிவிஎஸ் 50ல் வந்து மொத்தமாக கொண்டுட்டு வந்து அட்டையாக கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்களோட நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த அவங்களுடைய தொடர்பு என்ன வாங்கி அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஓனர் எங்கே இருக்கார், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசினா அவங்க வந்து ஒரு வழி சொல்லுவாங்க. அப்போ அவங்க மொத்த விற்பனையாளரா அல்லது அதுக்கும் மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்க தான் மொத்த விற்பனையாளரா அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மாவட்ட தலைநகரத்தில் கொண்டு போய் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஒன்றியங்களுக்கும் எல்லா தாலுக்காவுக்கும் அந்த பொருள்கள் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் போகும். அதனால் உங்களுடைய விற்பனையை பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாவட்ட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மொத்த விற்பனையாளர்கிட்ட போயிடுறது நல்லதுங்க. சரிங்களா? இதை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த கடைகளில் தொங்கக்கூடிய அந்த பைகளை பார்த்திங்கன்னா என்ன விதமான பாலித்தீன் பை இருக்குது, எதில் அவங்க ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு அட்டையில் அதை வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அமைப்பா அல்லது தனித்தனியாக இருந்தால் நல்லதா அல்லது தொடராக இருந்தால் நல்லதா? பார்க்குறீங்களா, லேஸ் பாக்கெட்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வரிசையாக வரும் இல்லைங்களா? அது மாதிரி செய்யக்கூடிய எது உங்களுக்கு எளிமையோ சின்னதாக ஆரம்பிக்கலாம். சின்னதாக ஆரம்பித்து அதை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறது நல்லதுங்க. ரெண்டாவது பிராண்டு. அந்த பிளாஸ்டிக் பை மேலே உங்களோட கம்பெனியோட பெயர் அப்படி பிளாஸ்டிக்கில் போட்டு தர, அந்த பிரிண்ட் பண்ணி தரதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா மொத்தத்துக்கு 1000 பீஸ்க்கு இவ்வளோ விலை அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இதை டிசைன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது அட்டையோடு வந்துடும். இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறது. உங்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு எவ்வளோ வருது, அதுலேருந்து உங்களுடைய லாபம் எவ்வளோ வருது, அப்படி முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லாபத்துக்கு மேலே அந்த மொத்த விற்பனையாளருக்கு எவ்வளோக்கு விற்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா மார்க்கெட்டோட விலைக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணி செய்யலாங்க. எப்போவுமே வந்து ஒரு பொருளை விட ஒரு பொருள் எப்போ அதிக விலை விற்கும்னா தரம் அதிகமாக இருக்கிறப்ப. தரம் அதிகமாக இருக்கணும், பார்வைக்கு நல்லா இருக்கணும், புதிதாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பொருள் வந்து நல்லதாக இருக்கும். இதே இதில் வந்து இன்னும் ஒரு சில சிறப்புகள் இருக்குங்க. நம்ம பெட்டி கடைகளை
இலக்கா வைக்காமல் பெரிய மார்க்கெட்டுகளை நம்ம இலக்கா வச்சோம்னா வெளியில் இருக்கக்கூடிய அட்டை அந்த கவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. நல்லா அழகாக பெருசாக பார்க்க கண்ணுக்கு ஈர்க்கிற மாதிரியான பாக்கெட் வச்சுட்டு அதில் நம்ம பொருளை உள்ளே போட்டு நம்ம வச்சோம்னா நம்ம 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அப்படி ஒரு அமைப்பை நம்ம கொண்டுட்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து விற்பனை பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் தயவு செய்து உங்கள் கடைகளில் பெட்டி கடைகள்லையோ அல்லது பெருசாக இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் இந்த பையும் அந்த பையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பை நல்லா இருக்குது, அவங்க ஏன் வந்து இந்த விலையை இவ்வளோ வித்தியாசப்படுத்தி விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் ஜெயிக்கலாம். கடந்த முறை அதிகமான பெண்கள் இது சம்மந்தப்பட்டு பேசுனது மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி நம்ம பார்த்துட்டோம். உழவும் உயர்வும். இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள் அன்பிற்குரிய பல செயல்களை நாம் செய்தால் உண்மையாவே வாழ்க்கை முழுவதுமே அவங்க வந்து ஒரு அன்பானவர்கள், அன்பான துணைவர்கள் அப்படின்ற மாதிரி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணணும் கணவன் மனைவி? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ் இன்னொருத்தர் என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்திருக்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதுவுமே நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம் அப்படின்னா, செய்யக்கூடிய தவறு, நான் கோவமா இருக்கேன் இது கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது, நான் வந்து இந்த மனநிலையில இருக்கேன் இது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, இது ஒன்றும் எக்ஸ்ரே மிஷின் கிடையாது. நம்ம அப்படியே எக்ஸ்ரே பண்ணி ஓகே இவங்க இந்த மனநிலையில இருக்கிறாங்க இப்படி இல்ல அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது இல்லப்பா, தெரியுமே கோவத்துல இருக்கன்றதெல்லாம் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. அப்படி எல்லா வீடுகள்லயும் மேபி கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்குமா? பாத்திரம் உங்க தலைக்கிட்ட வந்துரும். அதாவது சில நேரங்கள் பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க, ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தெரியாது. அது கோபமாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சில காரணங்களாவும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அப்ப அப்படிங்கிற இதை வந்து சொல்லிட்டு என்ன, அதுக்கு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப அமைதியா இருக்கிற, காலையில எதுவுமே பேசல, என்ன ஏது, எடுத்த உடனே யாரும் என்ன பண்ணிட மாட்டாங்க, ஆன்சர் பண்ணிட மாட்டாங்க. நம்மளே ஒரு கோபத்துல ஏதோ ஒரு வெறுப்பு உணர்வுல இருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்டோ இல்ல யாராவது ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டோ வந்து எதாவது கேட்டா வள்ளு நம்ம என்ன பண்ணுவோம், கடிக்க தான் செய்வோம். நான் எப்படி இருந்தா உனக்கு நம்ம மூஞ்சி முறையும் பார்த்துட்டு போ அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளாம் திட்டலாம் செய்வோம். அப்போ அதே போல முதல் டைம் கேள்வி கேட்கறப்ப இந்த மாதிரி விடைகள் கிடைச்சாலும் இருந்தாலும் விடாம திரும்ப ஒரு தடவை என்னாச்சு, ஏன் என்ன பிரச்சனை, ஹவ் யூ ஃபீல் டுடே, உங்க நாள் எப்படி இருந்துச்சு. ஸோ இதை வந்து கேட்கும் போதுதான் அந்த பிரச்சனையே. நீங்க அது ரெகுலரா ஒவ்வொரு நாளும் வந்து இரவு உணவு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்றப்போ இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோர்கிட்ட கேட்பது போல கணவன் மனைவி கிட்ட இன்னைக்கு உன்னுடைய நாள் எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கேள்வி கேட்கிறப்போ அவங்க நிறைய விஷயத்த என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறப்ப ஏதோ ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே அதை ஓப்பனா என்ன பண்ணுவாங்க, அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த கேள்விகள் கேட்கப்படாததுனால பல பகிர்ந்து கொள்ளப்படாமலே இருக்கின்றது. இதனாலதான் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ்க்குள்ள ஆளாகிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் இல்லாம இருக்கணும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த நாள் எப்படி இருந்துச்சு, நீ இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க, மகிழ்ச்சியா இருந்தீங்களா, சோகமா இருந்தீங்களா, அதுக்கான காரணம் என்ன, கோபமா இருந்தீங்களா, கோபத்திற்கான காரணம் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பேசுகின்ற பொழுதுதான் அதற்கான தீர்வுகளை கண்டுணர்ந்து அந்த தீர்வுகளின்படி வாழ்கின்ற பொழுது அது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக. சிம்பிள்ங்க, எனக்குரியவன் ஆனதுக்கு அப்புறம் தயக்கம் எதற்கு இல்லையா? சோ மனசுக்குள்ள இருக்கிறது நம்ம ஷேர் பண்ணாலே போதும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் உடஞ்சு தும்சமாயிடும். அதை செய்வ நம்ம முற்படுவோம். இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிட்னி ப்ராப்ளம் வந்தாச்சு, அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிலருக்கு மாற்று அறுவை சிகிச்சை, வேற கிட்னி வச்சுட்டாங்க. அவரு நல்லா இருக்காரு. உடனே என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி முடிஞ்சு எல்லாம் ரெகுலர் செக்அப் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாரு. இனிமே லைஃப் லாங் நீங்க எப்படி இருக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி காமிச்சிடுவாங்க. இது வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்த பேஷண்ட்டு எப்படி கவனமாக இருக்க வேண்டும், அதைத்தான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன், கவனிச்சுக்கங்க. சரி, இப்ப சர்ஜரி ஆயிடுச்சுல, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்கல்ல, அடுத்தது எப்படி இருக்கணும்? நமக்கு இருக்கிறது ஒரு கிட்னி, அது கூட யாரோ கொடுத்த கிட்னி வச்சிருக்கோம். அந்த ஒரு கிட்னில இனிமே வாழணும். அப்ப எப்படி இருக்கணும்? டென்ஷன் இருக்கக்கூடாது, ப்ராப்பர் டயட் இருக்கணும், ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருக்கணும். மறந்துடுவோம். நல்ல உப்பு காரம் நான்வெஜ் அனிமல் புரோட்டீன் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றது. தயவு செய்து நீங்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்தோங்களா கூட இருக்க, மந்த்லி ஒன்ஸு கிரியேட்டினைன், யூரியா, யூரிக் ஆசிட், ஹீமோக்ளோபின்லாம் செக் பண்ணுங்க. புரியுறதா? உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கள் லைஃப் லாங் இருந்தே ஆகணும். எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, நான் நல்லா இருக்கேன், இப்போ எல்லாம் நார்மலாக இருக்குன்னு எல்லாத்தையும் நார்மலாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் மருத்துவரை கேட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு எல்லாம் நார்மல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது.
உங்க நன்மைக்கு. ஏன்னா எத்தனை பேஷண்ட் இன்னைக்கு சின்ன வயசுல கிட்னி மாத்தி வச்சு அறுவை சிகிச்சை செய்து இன்னைக்கு திரும்ப அந்த கிட்னியும் பாதிக்குதுன்னா எங்கெங்க போறது? அப்ப யார் கவனமாக இருக்க வேண்டும்? நீங்க தான் கவனமா இருக்கணும். உங்களுக்கும் உணவு கட்டுப்பாடு இருக்கு, உங்களுக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். தொடர்பு கொள்ளுங்க, கடைபிடிக்க, குணம் அப்படியே இருக்கிறத காப்பாத்திக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏற்கனவே எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டோம், முடியல. திருப்பி உயிரை காப்பாற்றணும்னு வேற ஒரு கிட்னி, அதுவும் சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு மேல யாரு கையில இருக்கு? டாக்டர் என்ன டெய்லி உங்களை பார்த்து உப்பு சாப்பிடாத, நான்வெஜ் சாப்பிடாத, டென்ஷன் ஆக்காத, ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத நான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க மறந்துடுறீங்க, உங்க தன்னிலை மறந்து நீங்க யாருன்னே மறந்துடுறீங்க, நீங்க என்ன பேஷண்ட்னே மறந்துடுறீங்க. கிட்னி வச்சோடனே நான் நல்லா இருக்கேன், பழைய மாதிரி நான் சூப்பர்னு நினைச்சுக்கிறீங்க. சூப்பரே கிடையாது. இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கீங்க, அந்த நிலைமையை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்க. குழந்தை நல்லா படிக்குது, உடனே ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுவீங்களா? கேட்டா நல்லா படிக்கிறாரு, நல்லா படிக்கிறதுனா அடுத்தது அப்படியே படிக்க வேண்டாம். அது போலத்தான் நம்ம அறுவை சிகிச்சை செய்து கிட்னி வைத்து கொண்டாலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்பத்தான் உங்களுக்கு திரும்ப அந்த கிட்னி பாதிக்காத அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியம், கட்டாயம், சூழ்நிலை, கேர் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நீங்க இருக்கீங்க. அதுக்காக பயப்படணும்னு நான் சொல்லல, உங்களை பயமுறுத்தல. எச்சரிக்கையாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த கிட்னியும் காப்பாற்ற முடியும். ஏன்னா நிறைய பேஷண்ட் ஃபோன் பண்றாங்க, நீங்க கிட்னி ப்ராப்ளம்னு பேசுறீங்க, ஆனா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து எங்களுக்கு என்ன கைட் பண்றீங்கன்னு கேட்க. உங்களுக்கு தான் இது கைட். நீங்க உடனே தொடர்புகளுக்கு உங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்லாம் வச்சுக்கோங்க. உங்க பேர் வேணும், உங்க அட்ரஸ் வேணும், உங்க ரிப்போர்ட் வேணும். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து வாங்க, இல்லை ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இதே லெவல் எப்படி மெயின்டைன் பண்றது, திரும்ப பாதிக்காத அளவுக்கு நீங்க மனதையும் உடலையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த உப்பு லிமிட் தான், நான்வெஜ் வெரி வெரி லிமிட்டு தான். நம்ம பழைய மாதிரி நான் இப்பதான் பிறந்து வந்திருக்கேன், நான் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிடலாம், ஆனால் அளவு இருக்கு, கண்டிஷன் இருக்கு. நீங்க ஆல்ரெடி இப்ப இருக்கிறதே போனஸ் லைஃப், புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தைகளை தப்பா எடுத்துக்காதீங்க, புரியுறதா? உங்களை நம்பி குடும்பம் இருக்கு, உங்களை நம்பி வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கு. நீங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அந்த இருக்கு, உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் வீட்டுல சும்மா இருந்தா கூட உங்க குடும்பத்துல சந்தோஷப்படுவாங்க, புரியுறதா? ஆனா லாஸ், எல்லாருக்கும் லாஸ், மன வருத்தம், எவ்வளோ லாஸ். அதுக்கு நம்ம போகக்கூடாது. அது போகாம முடிந்த அளவு நிச்சயமாக கடைபிடித்தால் அதற்கேற்ற பலன் உண்டு, கஷ்டப்பட்டால் சுகம் உண்டு. அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து ஆலோசனை பெறுங்கள். உடலை பாதுகாப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? எண்ட் ஆஃப் த டே, அதாவது ஒவ்வொரு நாளுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நம்ம இருக்கோம், நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாளுடைய முடிவிலையும் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ஒரு பெரிய வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி அழகான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கு இல்லையா? ஐ லவ் யூ டு டூ எவ்ரிதிங், இது எல்லாமே உன்னாலதான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்றப்போ அந்த எண்ட் அப்படின்றது எண்டா தெரியாது, அடுத்த நாள் தொடக்கத்துடைய ரொம்ப அழகான தொடக்கமா நம்மளுக்கு தெரியும். சோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்வது சிறந்தது. ரொம்ப பெருசாலாம் நாங்கள் தூங்க போற கூட குட் நைட் சொல்லிட்டு தூங்க. எனக்கு எத்தனை பேர் வீடுகளில் வந்து கணவன் மனைவிகளில் குட் நைட் சொல்லிட்டு தூங்குறாங்கன்னே தெரியறது கிடையாது. எங்கள் வீடுகளில் வந்து எங்கள் வீட்டில் டெய்லி மனைவிக்கு தூங்க போகிறப்ப என்ன பண்ணுவோம், குட் நைட் மெசேஜ் அடிச்சுட்டு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாம் ஒரு 6 மெசேஜ் என்ன பண்ணுவோம் ரெகுலராக அனுப்புறது இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் வேலையில மறந்து வச்சுட்டோன்னா காலையில் வந்தோடனே மொதல் மெசேஜ் எனக்கு குட் நைட் மெசேஜ் எங்க அப்படின்னா வந்து பூர்வத்துக்கு மணிக்கு ஒரு ஸ்மெயில் இருக்கும், அதை போட்டுட்டு அனுப்பிவிடுவாங்க. நான் உடனே ரிப்ளை போடுவேன், ஐயோ சத்தியமா நான் எடுக்கல, வீட்டில் நல்லா தேடி போறேன், எங்க தொலைஞ்சு போச்சா. ஸோ இப்போ இந்த மாதிரி சில நாட்கள் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க அதை கேட்குறப்போ அதை மகிழ்ச்சியா இது மாதிரி கொண்டு போகிறப்போ நம்ம லைஃப்ல என்ன பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அட்லீஸ்ட் வெரி சிம்பிள் குட் நைட் சொல்லி இன்னையில இருந்து இன்னைக்கு நைட்டு உறங்க செல்லும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளா இருந்துச்சு அப்படின்னு குட் நைட் சொல்லி, அதுவும் என்னன்னா சும்மா முகத்துக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து குட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் கூட ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள். ஸோ இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு செயல்படக்கூடிய அன்பு செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. டெய்லி ஒரு குட் மார்னிங் டெக்ஸ்ட் பண்றதோ சாப்பிட்டியான்னு கேட்கறதெல்லாம் பெரிய விஷயமே
கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய புரிதல் என்பது அதிகமாகும். அந்த அதிகமாகக்கூடிய புரிதல் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத கடவுள் இன்னைக்கு சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஜான் போஸ்கோ, ரோஸ் லீமா இன்று தங்களது 37ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் பெலினா, ஸ்டாலின், ராகேஷ், ரஞ்சனா, ஜோவிஸ், வெரோன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ரவணம்மா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஆல்சன் டேனி இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அலெக்ஸ் ஷீன், அம்மா ஜோனிஷா, தம்பிகள் ஆல்ஸ்டன் டேரியோ, ஆலன் டென்சில், மாமா பெனட், மாமி ஃப்ளவரின் ஷியா, மாமன் மகள் பெலின் ஷியா, மாமன் மகன் சாவியோ, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திண்டுக்கல்லை சேர்ந்த ஸ்டீஃபன் ரெஜிஷ் இன்று தனது 7ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா வின்சென்ட், அம்மா அமலா, நான்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோவின்ஷா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, ஜோயல், ஜோஃப்ரான், ஜூட், ஜோகன், ஜோபின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:3. ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் குன்றழைக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, திருக்குடும்பமாய் உருவாகுவோம், மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.